வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். செழியனும் பகலவனும் ஏற்கனவே மனோகரிடமிருந்து எப்படி பணத்தை பறிப்பது என்று திட்டமிட்டு முடித்திருந்தனர். அன்று செழியனிடம் அதை பற்றி பேசினான் பகலவன். அந்த புரோக்கரிடம் பேசுனீங்களாண்ணா என்று பகலவன் கேட்க, ஆ 2 நாள் முன்பு பேசினேன்டா. அந்த மனோகர் எதுவும் பிடி கொடுக்க மாட்டேன் என்கிறானாம் என்றான் செழியன். இன்று பேசி பார்க்க சொல்லுங்கண்ணா, அவன் சம்மதிக்க வாய்ப்பிருக்கு அழுத்தமாக பகலவன் கூறியதில் மறுக்காமல் போனுடன் நகர்ந்தான் செழியன். மனோகர் மும்பை போகும் முன் அங்கு ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க சொல்லி தன் நண்பனிடம் கூறியிருந்தான். அதே நேரம் நெட்டில் தானும் தேடிக்கொண்டிருந்தான். இது பகலவனுக்கு தெரிய வர ஒரு புரோக்கரிடம் சொல்லி நெட் மூலமாக ஒரு பெரிய வீடு கம்மி விலைக்கு வருவதாக சொல்லி மனோகரை வாங்க வற்புறுத்த சொல்லி இருந்தான். 1 கோடி மதிப்புள்ள வீடு 40 லட்சத்திற்கு வருகிறது என்பது எப்படியும் மனோகர் ஆசையை தூண்டும் என்பது பகலவனின் கணிப்பு. முதலில் மனோகர் வாங்குவதில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லைதான். ஆனால் இன்று வெண்ணிலாவுடன் பேசிய பின் எப்படியும் கையில் இருக்கும் பணத்தை எதிலாவது முடக்கிவிட அவன் முயல்வான் என்றுதான் பகலவன் நினைத்தான். அதேதான் நடக்கவும் செய்தது. இந்த முறை மனோகர் சம்மதித்துவிட அடுத்து நடந்த அனைத்துமே படு வேகமாக நடந்தது. மனோகர் வீட்டை பார்க்க ஒரு முறை செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் ஒரே வாரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் வைத்து கொள்ளலாம் என்று கூறிவிட 2 முறை அலைய முடியாது என்பதால் ஒரே முறையாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே சென்றான். ஒரு முறை அவனிடம் வீட்டை காண்பித்த புரோக்கர் ஓனரையும் அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்துவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்து கொடுத்துவிட்டு தன் கமிஷனை வாங்கி கொண்டு சென்று விட்டான். அப்போதைக்கு வெண்ணிலா இல்லாவிட்டாலும் வேறு யாரையேனும் திருமணம் செய்து கொண்டோ இல்லை தனியாகவோ சீக்கிரமே மும்பை வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான் மனோகர். இத்தனை பிரச்சனைக்கு இடையில் வெண்ணிலா எப்படி அவள் வீட்டுடன் பேசினாள் என்பதை யோசிக்க அவன் மறந்தே விட்டான். அவன் மனம் முழுவதும் தான் தப்ப வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருந்தது. அலுவலகத்தின் அருகில் மாறப்போவதாக காமாட்சியிடம் கூறி வீட்டையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டான். மொத்தமாக அவன் வெண்ணிலவை விட்டு ஓட நினைத்தது பகலவனுக்கும் வசதியாகத்தான் போயிற்று. அவன் திட்டம் வேகமாக நிறைவேறியது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்துவிட்டு மீண்டும் வந்த மனோகருக்கு அதற்கு மேல்தான் சோதனையே காத்திருந்தது. சென்னை வந்த மறுநாளே மனோகர் மும்பையில் இருக்கும் தன் நண்பனிடம் தான் வீடு வாங்கியதை கூற அவனும், இத்தனை கம்மி விலையில் வீடா, நானும் பார்க்கணும் என்றான். மனோகர் கொடுத்த முகவரியில் அவன் சென்று பார்த்தபோது அங்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்தது. அவன் விசாரித்த போது இது தங்கள் வீடு என்று அவர்கள் அடித்து கூறினர். போன வாரம் வந்து பார்த்தபோது காலியாக இருந்ததே என்று கேட்டதற்கு, இதுவரை வெளியூரில் வேலையில் இருந்தவர்கள் 2 நாட்கள் முன்புதான் மாற்றலாகி வெளியூரில் இருந்து வந்ததாகவும் கூறினர். மனோகரிடம் வீட்டை காண்பித்தவன் போலி சாவி தயாரித்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அவன் நண்பன். உண்மையாக அந்த வீட்டு ஓனர் பகலவனுக்கு தெரிந்தவர் என்றோ அவர் அனுமதியுடன் தான் இது நடந்தது என்றோ அவர்களுக்கு தெரியாதே. அதை அவன் நண்பன் மனோகரிடம் கூற அவனோ அடித்து பிடித்து கொண்டு மீண்டும் மும்பை ஓடினான். அவனுக்கும் அதே பதில்தான் கிடைத்தது. அவன் வீடு வாங்கிய புரோக்கர் நம்பர், ஓனர் நம்பர் எதுவுமே எடுக்கப்படவில்லை. யார் வீடும் அவனுக்கு தெரியவில்லை. தன்னிடம் இருந்த பத்திரத்தை வைத்து நண்பன் உதவியுடன் விசாரித்த போதுதான் அது போலி பத்திரம் என்றே தெரிந்தது. மனோகர் மொத்தமாக அந்த புரோக்கரைத்தான் நம்பி இருந்தான். அவன் அழைத்து போன ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட வேறு ஏதோ ஆபீஸ் என்று தெரிய வந்தபோது அவன் ரொம்பவும் நொந்து விட்டான். ஹிந்தி தெரியாததால் கண்மூடித்தனமாக நம்பி தொலைத்திருந்தான். தன்னை யாரும் ஏமாற்றி விடுவார்கள் என்ற எண்ணமே இல்லை போல். 40 லட்சம்டா, ஏதாவது உதவி பண்ணு என அவன் நண்பனிடம் கதற, தெளிவா ஏமாற்றி இருக்காங்க மனோ, சட்டப்படி ஒன்றும் பண்ண முடியாது, தனியார் வைத்து தேட வேண்டும் என்றால் செலவாகும் என நிதர்சனத்தை கூறினான் அவன் நண்பன். 2 நாளாக ரோடாக அலைந்து விட்டு வந்தவனுக்கு அடுத்த அடி வேலையில் காத்திருந்தது. ஆம், அவனை வேலையை விட்டு தூக்கிவிட்டனர். காரணம் ஏதேதோ கூறினர். தனியார் நிறுவனம் என்பதால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரே அடியாக மேலும் மேலும் விழுந்த அடியில் அவனும் துவண்டுதான் போய்விட்டான்.
அவன் தெருவில் நின்றுவிட்டான் என்றதும் அவன் தங்கை குடும்பமும் ஒதுங்கிக் கொண்டது. அவனுக்கு வெண்ணிலா நினைவு வந்ததுதான். ஆனால் அவளை தேடப் போய் மேலும் எதிலாவது மாட்டிக்கொள்ளக் கூடாதே என்று விட்டுவிட்டான். இப்போதைக்கு அவன் தெரு தெருவாக அலைந்து வேலைதான் தேடிக்கொண்டிருந்தான். எத்தனை அலைந்தாலும் இனி அவன் படிப்பிற்கேற்ற வேலை அவனுக்கு கிடைக்காது. ஏதாவது சாதா வேலைதான் செய்தாக வேண்டும். வெண்ணிலாவிடம் கூறியது போல் பகலவன் அவன் உயிரை எடுக்கவில்லைதான். ஆனால் உயிரை மட்டும்தான் விட்டு வைத்திருந்தான். மற்ற அனைத்தும் பிடுங்கிவிட்டான். அனைத்தும் முடிய கிட்டத்தட்ட 2 வாரமானது. இந்த 2 வாரமும் பகலவன் அதிகம் வெண்ணிலாவை பார்க்க வரவில்லை. சில சமயங்களில் இரவு நடையில் மட்டும் இணைந்து கொண்டான். அதிலும் அதிகம் பேசவில்லை. பாடல் போட்டுவிட்டு அமைதியாகத்தான் இருந்தான். எதுவாக இருந்தாலும் அவனே சொல்வான் என்று அவளும் அமைதியாகவே இருந்தாள். அன்று இரவு சற்று சீக்கிரமே வந்து விட்டவன் உணவை முடித்ததும் அவளை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு வந்து விட்டான். மனோகரிடம் பணத்தை பறித்து விட்டதை கூறியவன் அதை எப்படி செய்தான் என்றும் சேர்த்தே கூறினான். அவன் கூறியதை பெரும் ஆச்சரியமும் குழப்பமுமாக கேட்டுக்கொண்டவள், இதை முதலிலேயே செய்திருக்கலாமே வர்மா என கேட்க அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தவன், இதற்கான பதில் உனக்கு நாளை சொல்கிறேன் பேபி. இது மட்டும் இல்லை, நீ விட்டுவிடு விட்டுவிடு என்று அனத்திக் கொண்டே இருக்கிறாயே, அதற்கான விடையும் நாளை சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த நேரத்தை அனுபவிப்போமா என கேட்டுக்கொண்டே அமர்ந்து விட்டவன் அன்று வழக்கத்திற்கு மாறாய் அவளை சற்று நெருங்கி அவள் கைகளை பிடித்து கொண்டுதான் அமர்ந்திருந்தான். அவளும் என்ன நினைத்தாளோ எதுவும் மறக்காமல் அமர்ந்திருந்தாள். எப்போதும் போல் இருவர் மனதையும் லேசாக்குவது போல் பாடலும் ஒலித்தது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணாய், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. மறுநாள் காலையிலேயே பகலவனும் செழியனும் கிளம்பிவிட்டனர். பகலவன் கிளம்பும்போது வெண்ணிலா அவனை கேள்வியாக பார்க்க, ஈவினிங் பேபி என்று விட்டு சென்று விட்டான். அவன் தனது திட்டத்தை செழியனிடம் கூறிய போது, நீ தனியா போவது இப்போது பாதுகாப்பில்லையே பகலவா என்றான் செழியன் யோசனையுடன். இதற்கெல்லாம் பாடி கார்ட்ஸ் கூட்டிட்டு போனால் நல்லாவா அண்ணா இருக்கும்? எனக்கு இன்று பிரைவசி வேண்டாமா என்றான் பகலவன் சலிப்புடன். அது சரிதான் பகலவா, ஆனால் இப்போது நிலைமை மோசமா இருக்குடா. அந்த தர்மலிங்கம் ஆளுங்க உண்மையில்தான் சந்தேகப்படுறாங்க. போதாத குறைக்கு ஆகாஷ் அப்பா வேறு, அவன் கேஸை நோண்டிக்கிட்டு இருக்கான். நீ பாதுகாப்பில்லாமல் எங்கும் போவது பெரிய ரிஸ்க் பகலவா, புரிஞ்சுக்கோ அழுத்தமாக செழியன் கூற பகலவன் யோசனையுடன் அமர்ந்து விட்டான். செழியனும் யோசித்து வேறு திட்டம் கூற அது பகலவனுக்கு சரியாகத்தான் பட்டது. ஓகேண்ணா என்றவன், மதுவையும் கூட்டிட்டு வாங்களேன்னா, அந்த தீ விபத்துக்கு பின் அவள் ரொம்பவும் சோர்வா இருக்கா, அவளுக்கும் ஒரு நல்ல சேஞ்சா இருக்குமே என்றான். அவள் வரமாட்டாளேடா சலிப்புடன் செழியன் கூற, அது உங்க சாமர்த்தியம் என தோளை குலுக்கினான் பகலவன். அதில் மெலிதாக சிரித்து கொண்ட செழியன், கூட்டிட்டு வரேன்டா என முடித்து விட்டான். சிறிது நேரத்தில் மதுவிற்கு அழைத்த செழியன் விஷயத்தை கூற அவளோ அவன் நினைத்தது போலவே அச்சரம் பிசகாமல் மறுத்தாள். நான் எதுக்கு செழியா, நீங்க போங்க என அவள் கூற இந்த முறை செழியனுக்கும் கொஞ்சமும் பொறுமை இல்லாமல் கோபம்தான் வந்தது. உன்னை கூட்டிட்டு போய் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் மது. ஒரு அரை மணி நேரம் என்னுடன் இருப்பதால் உன் வாழ்க்கை ஒன்றும் தலைகீழாக மாறிவிடாது. நீ வருகிறாய், அவ்வளவுதான். நான் ஈவினிங் வரேன் என காய்ந்தவன் அடுத்த பக்கம் பதில் வராமல் போக, வருகிறாய்தானே என்றான் கடுப்புடன். அவன் கெஞ்சலை எல்லாம் புறம் தள்ளியவளுக்கு அவன் கோபத்தை புறம் தள்ளும் தைரியம் வரவில்லை. வரேன் என அவள் முணுமுணுக்க, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கட்டிட வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா என்றான் செழியன். அதற்கும் அவள் என்று மட்டும் கூறி வைக்க, சரி வைக்கிறேன் என அவளிடம் வீராப்பாக கூறிவிட்டு போனை வைத்தவன் இங்கே தலையில் அடித்து சிரித்து கொண்டான். பெரிய பெண் மாதிரி யோசிப்பதில் ஒரு குறையும் இல்லை. நீ ஒரு திட்டை வாங்குவதில்லை, குழந்தை தாண்டி நீ. போனில் இருந்த தன்னவள் படத்தை பார்த்து கொஞ்சிக் கொண்டான் செழியன். மாலை நேரம் செழியன் மதுவை அழைத்து வர முன்னால் சென்றுவிட பகலவன் மட்டுமே வீட்டுக்கு வந்தான். நேராக வெண்ணிலாவை தேடி வந்தவன், பேபி கிளம்பு, வெளியே போகிறோம் என ஒருவித துள்ளலுடன் கூற,
எங்கே வர்மா, காப்பகத்திற்கா என்றாள் வெண்ணிலா. நோ பேபி, எங்கே என்று சஸ்பென்ஸ். நீ கிளம்பு, உன்னை எங்கும் கடத்தி போய்விட மாட்டேன் என குறும்புடன் அவன் கூற, மாமா, நீங்க என்னை கடத்தவே மாட்டீங்க என ராகம் பாடினாள் வெண்ணிலா. அதில் இருவருமே சிரித்துவிட, கிளம்பு பேபி, குவிக் என்று விட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் பகலவன். முகம் அலம்பி சற்றே நல்ல சுடிதாராக போட்டுக்கொண்டு வெண்ணிலா தயாரான போது அவனும் வந்துவிட்டான். இயற்கையாகவே கொள்ளை அழகுடன் இருந்தவளை ரசித்து கொண்டே வந்தவன், உன்னை போலவே எல்லோருமே இருந்து விட்டால் மேக்கப் கம்பெனி எல்லாம் இழுத்து மூட வேண்டியதுதான் பேபி என கூற, ஏன், நானும் மேக்கப் எல்லாம் போடுவேன், உங்களுக்கு இது போதும் என்றுதான் ஒன்றும் போடவில்லை. மேக்கப் கிட் கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவு கஞ்சமா இருப்பீங்க போலையே என்றாள் வெண்ணிலா விளையாட்டாக. நீ கேட்டால் ஒரு பியூட்டி பார்லரே வீட்டில் வச்சு தரேன் பேபி. ஆனால் நான் மேக்கப் இல்லாத இந்த முகத்தை தான் காலம் முழுக்க ரசிப்பேன். ஆழமாக அவன் பேச, பேச்சு வேறு எங்கோ செல்வதை உணர்ந்து சட்டென வாயை மூடிக்கொண்டாள் வெண்ணிலா. அவள் அமைதியானதை பார்த்து சிரித்து கொண்ட பகலவன் அதற்கு மேல் வம்பு வளர்க்காமல் அவளுடன் நடந்தான். இருவரும் காரில் ஏறியதும் மற்றொரு கார் அவர்களை தொடர்ந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே அதை கவனித்த வெண்ணிலா, நம்மைத்தான் ஃபாலோ பண்றாங்களா என பின்னால் வரும் காரை காண்பித்து கேட்க, ஆமா பேபி, நம்ம பாதுகாப்புக்குத்தான் என்றான் பகலவன். பாதுகாப்பில்லாமல் எங்குமே போக முடியவில்லை இல்லையா? ஒரு மாதிரி குரலில் வெண்ணிலா கேட்க அவளை புரியாமல் பார்த்தவன், பாதுகாப்பு முக்கியம்தானே பேபி, ஐயா எவ்வளவு பெரிய ஆளு என விளையாட்டாக முடிக்க பார்க்க, நல்லவராக இருந்தால் பயம் எதற்கு என்றாள் அவள் மெதுவாக. அவனால் உடனடியாக பதில் கூறிவிட முடியும் தான். ஆனால் ஏதேனும் வாக்குவாதம் செய்திருக்கும் நல்ல மனநிலையை கெடுத்து கொள்ள அவன் விரும்பவில்லை. ஏதேனும் வாக்குவாதம் செய்து இருக்கும் நல்ல மனநிலையை கெடுத்து கொள்ள அவன் விரும்பவில்லை. நல்லவனாகவே இருந்தாலும் பதவிக்கு சிலது தேவைப்படும் பேபி, அதை விடேன் என அவன் முடித்துவிட ஒரு பெருமூச்சுடன் அவளும் அமைதியாக விட்டாள். அவளுக்கும் அந்த நேரத்து இனிமையை கெடுத்து கொள்ள மனம் இல்லை போல். போகும் வழியில் செழியன் மதுவையும் அழைத்து கொண்டு சென்றனர். அவர்கள் இருவரும் தனி காரில்தான் வந்தனர். சிறிது நேரத்தில் அனைவரும் பீச்சிற்கு வந்து சேர்ந்தனர். ஹை, பீச்சுக்கு போறோமா, சொல்லி இருக்கலாமே வர்மா. பீச்சை பார்த்ததும் சிறு பிள்ளையாக குதூகலித்த தன்னவளை நிகழ்வுடன் பார்த்த பகலவன், என் பேபிக்கு பீச் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் இல்லையா என மென்மையாக கேட்க, அவன் பேச்சை சரியாக கவனிக்காதவள், ஆமா வர்மா என வெளியில் பார்த்து கொண்டே கூறி வைத்தாள். இறங்கு பேபி என்று விட்டு அவன் இறங்க அவர்களுடன் செழியன் மதுவும் இணைந்து கொண்டனர். கடல் அருகில் வரும் வரை நால்வரும் பொது விஷயங்கள்தான் பேசிக்கொண்டே வந்தனர். இரவு கவிழத் தொடங்கி இருந்த நேரம் அது. அழகாய் வீசிய தென்றல் காற்றும் கடல் அலையின் ஓசையும் ஆள் நடமாட்டம் இல்லாத தனிமையும் அந்த இடத்தை அத்தனை ரம்யமாக காட்டியது. யாருமே இல்லையா வர்மா என வெண்ணிலா கேட்க, இது பிரைவேட் ஏரியா பேபி, நமக்கு மட்டும் ஸ்பெஷல் என்றான் பகலவன். கடல் அருகில் அவர்கள் நெருங்கிய போது அங்கு ஒரு அழகிய போட் ஒன்று நின்றிருந்தது. செழியனும் மதுவும் பின் தங்கிவிட வெண்ணிலாவை மட்டும் அழைத்து கொண்டு அதன் அருகில் வந்தான் பகலவன். ஏறு பேபி என அவன் கூற, அப்போதுதான் அவர்கள் தங்களுடன் வராததை கவனித்தவள், அவங்க என்றாள் குழப்பத்துடன். நோ பேபி, நாம் மட்டும்தான் போகிறோம், கொஞ்ச நேரத்தில் வந்து விடலாம், ஏறு என பகலவன் கூற அவளுக்கு ஏதோ உறுத்தியது. இல்லை, அவர்களும் வரட்டுமே என தயக்கத்துடன் வெண்ணிலா கூற, என்மேல் நம்பிக்கை இல்லையா என்றான் பகலவன். இறுகிவிட்ட குரலில் அவன் கேட்டாலும் அப்போதும் உடனடியாக சம்மதிக்க மனம் வராமல் அவள் தயங்கினாள். பேபி ஏறு, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், அப்படியே நான் ஏதாவது தவறாக நடந்து விடுவேன் என்று பயம் இருந்தால் இந்தா இதை பிடி என தன் கோட்டில் இருந்த கன்னை எடுத்து கொடுத்தவன், என்னை சுட்டு கொன்னுடு, தற்காப்புக்காக கொன்றால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என அவள் கையில் துப்பாக்கியை திணிக்க, முதல் முறை அத்தனை அருகில் கன்னை பார்த்ததே அவளுக்கு நடுங்கி விட்டது. கடவுளே, பிடிங்க வர்மா என மீண்டும் அவள் அவன் கையிலேயே கன்னை கொடுக்க, அதை வாங்காமல் கையை இழுத்து கொண்டவன், நான் உன்னை ரேப் பண்ணிட்டா என்ன பண்ணுவ பேபி, வச்சுக்கோ, தேவைப்படும் என்றான் அவன் விடாமல். அப்போதுதான் அவன் முகத்தையே பார்த்தவளுக்கு அது பெரும் கோபத்துடன் இறுகி இருப்பதே தெரிந்தது. அவள் பயந்தது வேறு எதற்கோ. அவனோ தவறாக அல்லவா புரிந்து கொண்டு கோபப்பட்டு கொண்டிருக்கிறான். வர்மா, உங்களை நம்பாமல் இருக்கும் அளவு நான் முட்டாள் இல்லை.
இதை முதலில் பிடிங்க, பயமா இருக்கு என்றவள் குரலில் உண்மையான பயத்தை உணர்ந்தவன் அதற்கு மேல் கோபத்தை பிடித்து வைக்க முடியாமல் அதை வாங்கிக் கொண்டான். ஏறுகிறாயா பேபி ப்ளீஸ்? கோபத்தை மூட்டை கட்டிவிட்டு அவன் தன்மையாகவே கேட்க உள்ளுக்குள் படபடத்தாலும் மேலும் மறுத்து அவனை ஒரே அடியாக சோதிக்க மனம் வராமல் அவளும் ஏறிவிட்டாள். பகலவனும் வெண்ணிலாவும் ஏறியதும் போட் கிளம்பிவிட செழியனும் மதுவும் கடற்கரையிலே அமர்ந்து விட்டனர். அவர்களுடன் வந்த பாடி கார்ட்ஸ் சற்றே தள்ளி கார் அருகில் நின்றிருந்தனர். மணலில் மது அமர அவள் அருகில் செழியனும் அமர்ந்து கொண்டான். கடைசியா ஒரு 4 வருடம் முன்பு இதுபோல் வந்திருப்போமா மது? எத்தனை அழகான நாட்கள். உன் மடியில் படுத்துக்குவா மது? அன்றைய அழகிய நாட்களின் நினைவில் அவன் ஆசையாக கேட்க ம் என மெதுவாக மறுத்தவள் கண்களும் கலங்கித்தான் இருந்தது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு எனக்கு இந்த தண்டனை? செய்யாத தப்புக்கு இன்னும் எத்தனை நாட்கள் நான் தண்டனை அனுபவிப்பதடி? ஒருவித சலிப்புடன் செழியன் கேட்க அவனை வேதனையுடன் பார்த்தாள் மாதங்கி. உங்களை யாரு தண்டனை அனுபவிக்க சொன்னது செழியா? நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. அதுதான் எனக்கும் சந்தோஷம். உனக்கு மட்டும் சந்தோஷம்னு சொல்லுடி. என்னை ஏன் கூட்டு சேர்க்கிறாய்? எப்போடா நான் உன் வாழ்க்கையில் இருந்து போவேன் என்று காத்து கொண்டே இருக்கிறாய் தானே? பாரு, ஒரு நாள் மொத்தமா செத்து போக போறேன். அப்போதான் உனக்கும் நிம்மதி, எனக்கும் விடுதலை. கோபத்துடன் கத்திக்கொண்டே எழுந்து நின்று விட்டான் செழியன். அவனும் எத்தனை வருடம்தான் பொறுமையாக இருப்பது? அவள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்துத்தான் என்றேனும் ஒரு நாள் தானாக மனம் இறங்குவாள் என்று காத்திருந்தான். அவளோ ஒரே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்ததில் அவன் பொறுமை கரைந்துதான் போனது. என்றுமே அவன் கோபத்தை தாங்கும் சக்தி மதுவுக்கு இருந்ததில்லை. அதனால் மட்டும்தான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தான். இன்றோ அவளே அந்த பொறுமையின் எல்லையை கடந்து விட்டாள். அவன் எழுந்ததும் வேகமாக தானும் எழுந்தவள். இப்படி பேசாதீங்க செழியா என அழுது கொண்டே கூற அவள் புறம் திரும்பியவன், இப்போதே அழுது முடித்து விடாதே மது, கொஞ்சம் மிச்சம் வைத்துக்கொள் என்றானாலும் பொய்யாகவாவது என் பிணத்தின் முன் அழ தேவைப்படும் கடுப்புடன் அவன் கூற, ஐயோ, திரும்ப திரும்ப இப்படி பேசாதீங்களேன் செழியா, என்னால் தாங்க முடியவில்லையே என அவனை அணைத்து கொண்டு கதறிவிட்டாள் மாதங்கி. எதையோ நினைத்து அழ ஆரம்பித்தவள் அழுகை ஒரு முடிவுக்கு வர வெகு நேரமானது. ஏதோ கோபத்தில் கத்தி கொண்டிருந்த செழியன்தான் அவளை சமாதானப்படுத்த படாத பாடுபட்டு போனான். சாரிடி, அழாதே ப்ளீஸ். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் மதுமா, மன்னிச்சிடுடி, அழாதே ப்ளீஸ்டா என அவன் மீண்டும் மீண்டும் கெஞ்சியது எதுவுமே அவள் அழுகையை அத்தனை சீக்கிரம் நிறுத்தவில்லை. கடைசியில் அவன்தான் வெகுவாய் தவித்து போனான். போட் நடுக்கடலுக்கு வரும் வரை பகல் அவனும் வெண்ணிலாவும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சுற்றிலும் மெல்லிய சாம்பல் நிற இருட்டு, கடல் காற்று, கப்பல் பயணம், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீர் சூழ்ந்த உலகம், எல்லாவற்றிற்கும் மேல் தங்கள் உயிரானவர்களின் அருகில் அமர்ந்திருப்பது என அந்த சூழலில் இருவருக்குமே ஒன்றும் பேச தோன்றவில்லை. நடுக்கடல் வரை வந்தும் போட்டை நிறுத்த சொல்லிவிட்டு நடுக்கடல் வரை வந்ததும் போட்டை நிறுத்த சொல்லிவிட்டு வெண்ணிலாவிடம் வந்த பகலவன், அப்படி நிற்போம் வா பேபி என அவளை அழைத்து கொண்டு வந்து ஒரு பக்கம் நின்று கொண்டான். காற்றில் முடி பறக்க அதை ஒதுக்கிவிட்டு கொண்டே வெண்ணிலா கடலை ரசிக்க அவள் செய்கையை தனதாக்கி கொண்டு அவள் முடிக்காற்றை மென்மையாக ஒதுக்கிவிட்டான் பகலவன். அவன் செயலில் அவள் அவன் புறம் திரும்ப, நேற்று நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவா பேபி என்றான் பகலவன் அவள் கண்களை பார்த்து கொண்டே. எதை சொல்கிறான் என்று யோசித்தவளுக்கு நொடியில் மனோகர் விஷயம் என நினைவு வந்தது. என்று மட்டும் அவள் கூற அவனும் கைகளை கட்டி சாய்ந்து நின்று கொண்டு சொல்ல ஆரம்பித்தான். நான் நினைத்திருந்தால் நிச்சயம் முதலிலேயே மனோகரை வேறு வழியில் பிடித்திருப்பேன் தான் பேபி. ஆனால் உன்னை பார்த்ததும் எல்லாம் மாறிவிட்டது. ஒரு நொடி நிறுத்தியவன் அவள் முகம் அதிர்ச்சியுடன் விரிவதை பார்த்து மெலிதாக புன்னகைத்து கொண்டே தொடர்ந்து கூறினான், எஸ் பேபி, உன்னை முதலில் பீச்சில் அவனுடன் பார்த்த போதே எனக்குள் ஒரு சலனம், உன் மென்மையான அழகோ கண்ணியமோ ஏதோ ஒன்று என்னை ஈர்த்து விட்டது. 2ஆம் முறை ஆசிரமத்தில் பார்த்தபோது அந்த சலனம் அதிகரித்துத்தான் போனது. முக்கியமா மனோகர் தவறானவன் என்று தெரிந்த பின் எப்படியாவது உன்னை அவனிடமிருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைத்தேன். அதே நேரம் உன்னை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் மனம் ஒரே அடம். அதான் எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து மனோகரை சாக்காக வைத்து உன்னை கடத்திட்டேன்.
முதலில் நீ மனோகருக்கு சப்போர்ட் பண்ணவும், நீயும் எல்லாம் தெரிந்து அவனைப் போல் பணத்திற்கு ஆசைப்படுகிறாய் என்று நினைத்து விட்டேன். அதில் கண்மூடித்தனமான கோபம் என் மனதை பாதித்த பெண் தவறாக போய்விட்டாளோ என்ற எண்ணம் என்னை அதிகம் யோசிக்க விடவில்லை பேபி. இப்போதும் சொல்கிறேன், நான் செய்த தவறுகளுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடு. பேசிக்கொண்டே அவள் கைகளை பிடித்து கொண்டவன், நான் உணவு கொடுக்காத உனக்கு உணவு கொடுக்காத 2 நாளும் நானும் சாப்பிடவில்லை பேபி. அன்று உனக்கு தோசை வார்த்து கொடுத்த போதுதான் நானும் சாப்பிட்டேன். உன்னை இருளில் விட்டுவிட்டு என்ன செய்கிறாயோ என்ற பதட்டத்தில் தான் உன் அறை வாசலில் நடந்து கொண்டிருந்தேன் பேபி. அதுவே உன்னை பயமுறுத்தும் என்று நினைக்கவே இல்லைடா. அன்றுதான் எனக்கு கண் திறப்பு. அன்று நீ பேசியதை காது கொடுத்து கேட்ட பின்தான் உன் மனம் புரிந்தது. எஸ் பேபி, ஐ லவ் யூ. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறையா பேபி? எனக்கு காலம் முழுக்க உன்னுடன் இருக்கணும். இந்த பகலவனை கட்டி இழுக்கும் சக்தி கொண்ட ஒரே குளிர் நிலவு நீதான் பேபி. ஐ நீட் யூ. தன் கைகளுக்குள் இருந்த அவள் கைகளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து கொண்டு மென்மையாக தன் காதலை கூறினான் பகலவன். பகலவன் காதலை கூறுவான் என்று வெண்ணிலா ஓரளவு எதிர்பார்த்தாள்தான். அதற்கு பயந்துதான் அவள் வர மறுத்ததும். ஆனால் மொத்தமாக எல்லாமே அவளுக்காகத்தான் செய்திருப்பான் என்பது அவள் சுத்தமாக எதிர்பார்க்காதது. முதல் முறை பார்த்த போதேவா வர்மா? ஏதோ ஆர்வத்தில் அவள் கேட்டுவிட, எஸ் பேபி என்றான் அவன் சிறு புன்னகையுடன். அவன் பதிலிலும் புன்னகையிலும் ஒருவாறு சுய நினைவு மீண்டவளுக்கு அப்போதுதான் மனம் விழித்து கொண்டது. அவன் கைகளில் இருந்து தன் கையை அவள் மெதுவாக உருவ, அவளை முகம் சுருங்க பார்த்து கொண்டே அவள் கையை விடுவித்தான் பகலவன். உனக்கும் என்னை பிடிக்கும் இல்லையா பேபி? அவள் முகத்தில் இருந்தே ஏதோ தவறாக யோசிக்கிறாள் என்று புரிந்தே அவன் கேட்க, அவன் பயந்தது போல்தான் பதிலும் கிடைத்தது. எனக்கு உங்களை பிடிப்பது இருக்கட்டும் வர்மா. ஒரு கொலைகாரனையோ அரசியல்வாதியையோ கல்யாணம் பண்ணும் தைரியம் எனக்கில்லை. என்னால் பகலவனுடன் பயந்து பயந்து வாழ முடியாது. நான் பிடித்திருக்கிறதா என்று யோசிக்கவே நீங்கள் வெறும் வர்மனாகத்தான் இருக்க வேண்டும். முடியுமா? நடக்க வாய்ப்பே இல்லை என்று அவளுக்கு தெரியும் தான். இருந்தும் ஒரு நப்பாசையில்தான் கேட்டாள். அவள் மனம் அவனுக்கும் ஓரளவு தெரியும் என்பதால் அவன் ஒன்றும் பெரிதாக அதிர்ந்து விடவில்லை. அதாவது, நீ என்னை விரும்பவே இல்லை, அப்படித்தானே? மற்றைய அனைத்தும் விட்டுவிட்டு அவன் காதலை மட்டுமே பிடித்து கொண்டான். அவளோ அதன் பக்கமே வர தயாராக இல்லை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க வர்மா. நான் ஒரு வக்கீல். என்னால் எப்படி ஒரு கொலைகாரனை நியாயப்படுத்த முடியும்? அதற்காக தவறு செய்பவர்களை கொஞ்சம் சொல்கிறாயா பேபி? வேறு வழி இல்லாமல் அவன்தான் அவள் வழிக்கு வந்தான். அதற்குத்தான் போலீஸ் சட்டம் என்று இருக்கு வர்மா. அவங்க பார்த்துப்பாங்க. இந்த அரசியல் வேண்டாமே வர்மா. நிம்மதியாக வாழவே முடியாது. அவனுக்கு புரிய வைக்க முடியுமா என்றுதான் அவள் முயற்சித்தாள். அவள் மனம் புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இல்லை. அதே நேரம் அவளை விட்டு கொடுக்கவும் அவனால் முடியும் என்று தோன்றவில்லை. மெதுவாக அவள் அருகில் வந்தவன் அவளை நெருங்கி நின்று அவள் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டான். நீ என்னை விரும்புகிறாய் பேபி. எனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த தவறும் செய்வதில்லை பேபி. மற்றபடி என் புற வாழ்க்கை நம் வாழ்க்கையை நிச்சயம் பாதிக்காது. அதை விட்டுவிட்டு நம்மை பற்றி மட்டும் யோசிக்க கூடாதா? மென்மையாக அவன் பேசியதில் இளகிய மனதை பிடித்து வைப்பது அவளுக்கு பெரும் பாடாக இருந்தது. பட்டென கையை உருவிக்கொண்டு திரும்பி விட்டவள், முடியாது வர்மா. நான் உங்களை விரும்பவும் இல்லை. அதை பற்றி யோசிக்கவும் முடியாது. போகலாம் என முடிப்பது போல் கூற, அவள் மனதை தெளிவாக படித்தவனோ அதை மாற்றும் வழி தெரியாது தவித்து போனான். பேபி, இதையெல்லாம் என்னால் விட முடியாது. அரசியல் என் ரத்தத்தில் ஊறி போனது. அதை விட்டால் பகலவன் எனும் தனி மனிதனே இல்லாமல் போவான் பேபி. அதற்காக உன்னையும் என்னால் விட முடியாது. நீ எனக்கு வேண்டும் பேபி. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது டி. மனோகர் விஷயத்தை லேட்டா சொன்னது கூட உன்னுடன் இருக்கும் ஆசையில்தான். 2 கண்ணில் ஒன்றை இழந்தாலும் குருடுதான் பேபி. என்னை வாழ்நாள் குருடனாக்காதேடி ப்ளீஸ். ஊருக்கே சிம்ம சொப்பனமாக இருக்கும் பகலவன் என்னும் மனிதன் காதலுக்காக தன் நிலை இறங்கி அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான். அவளுக்கும் புரிந்ததோ என்னவோ, அவள் கண்களும் கலங்கித்தான் போயிற்று. என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க வர்மா. வேண்டாம், என்னால முடியலை. மிகவும் போராடி அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் பேசுவது அவனுக்கும் புரிந்தது. என்மேல் நம்பிக்கை இல்லையா பேபி? கடைசியாக இறுக்கமாக அவன் கேட்க திரும்பி அவன் முகம் பார்த்தவள்,
என்னால் முடியவில்லை வர்மா என்றாள் மீண்டும். அவளுக்குத்தான் அவன் நிலை புரியவில்லை. அவனுக்கு அவள் நிலை நன்றாகவே புரிந்தது. ஒரு முறை ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டவன், போலாம் பேபி, நீ நாளை உன் வீட்டுக்கு போகலாம், போ, போட்டை திருப்ப சொல்றேன். அவனுக்கும் தொண்டை அடைத்தது போல் அதிகம் நிற்காமல் நகர்ந்து விட்டான். போட் எடுத்த பின்பும் அவளிடம் வராமல் அவன் வேறு மூலையில் நின்றுவிட அவளும் அவன் விட்டு சென்ற இடத்திலேயே நின்றிருந்தாள். கைகளை கட்டிக்கொண்டு இருள் வானை வெறித்து கொண்டு அமைதியாக பகலவன் நின்றிருக்க, வெண்ணிலாவோ தன் அனுமதி இல்லாமல் கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே மற்றைய பக்கம் நின்றிருந்தாள். வந்த போதிருந்த இதமான மனநிலை சுத்தமாக மறைந்தே இருவரும் வந்து சேர்ந்தனர். போட்டில் இருந்து முதலில் இறங்கிய பகலவன் அவளுக்கு உதவியாக அமைதியாக கை நீட்ட அவளும் அவன் கைகளை பிடித்து கொண்டு இறங்கினாள். இருவரும் செழியன் இருந்த இடத்தை நோக்கி வர அதற்குள் மதுவை சமாதானம் செய்து முடித்து தேற்றி இருந்தான் செழியன். இவர்கள் வருவதை பார்த்ததும், பகலவன் வரான் மதுமா என செழியன் கூற அவளும் அவன் மார்பில் இருந்து விலகி கண்களை துடைத்து கொண்டாள். வா மதுமா என அவளையும் அழைத்து கொண்ட பகலவனை நோக்கி நடந்தவன் தற்செயலாக பகலவன் பின்னால் பார்க்க அங்கே இருந்த பழைய போட் பின்னால் யாரோ ஒருவன் மறைந்திருப்பது போல் தெரிந்தது. சந்தேகம் வந்ததும் அதை உறுதி செய்து கொள்ள அவன் உற்று பார்க்க அவன் பயந்தது போலவே போட்டிற்கு பின்னால் இருந்தவனை கூர்ந்து பார்த்ததில் அவன் கையில் துப்பாக்கியை எடுத்தது தெரிய அவன் பகலவனைத்தான் குறி பார்க்கிறான் என புரிந்த நொடி வேகமாக பகலவனை நோக்கி ஓடினான் செழியன். பகலவா, நகருடா என கத்திக்கொண்டே அவனை பிடித்து செழியன் தள்ளிவிட பகலவன் முதுகிற்கு குறி வைத்து அவன் சுட்ட குண்டு செழியன் மேல் பாய்ந்திருந்தது. கண் இமைக்கும் நொடியில் நடந்துவிட்ட செயலில் சுட்டவன் பயந்து அங்கிருந்து ஒரு பக்கம் ஓட முயற்சிக்க, நொடியில் நடந்ததை கணித்து அவன் காலில் தன் கண்ணால் சுட்டுவிட்ட பகலவன் அடுத்த நொடி செழியனிடம் ஓடிவிட்டான். மண்ணில் விழுந்திருந்த செழியனின் உடலில் இருந்து வெளியேறி கொண்டிருந்த இரத்தத்தை பார்த்ததும் அண்ணா என பயத்துடன் அவன் அலறியது அந்த இருள் வேளையில் பயங்கரமாக எதிரொலித்தது. பகலவன் ஒரு பக்கம் செழியனிடம் செல்ல அதற்குள் பாடிங் கார்ட்ஸும் அங்கு விரைந்து வந்திருந்தனர். சிலர் சுட வந்தவனை பிடிக்க இருவர் பகலவனிடம் ஓடி வந்தனர். அண்ணா அண்ணா என பகலவன் செழியனை எழுப்ப முயன்று கொண்டிருக்க செழியனோ முழுதாக மயங்காமல் வலியுடன் போராடி கொண்டிருந்தான். வெண்ணிலா ஒரு பக்கம் பெரும் பதட்டத்துடன் நிற்க, மதுவோ செழியா என அழுது கொண்டே என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். சார், தூக்குங்க சார், ஹாஸ்பிட்டல் போகலாம் என ஒருவன் கூற பகலவனுக்கும் அப்போதுதான் மூளையே வேலை செய்தது. 3 ஆண்கள் சேர்ந்து செழியனை தூக்க பெண்களும் அவர்களை வேகமாக தொடர்ந்தனர். தன் காரில் பகலவன் செழியனை பின்னால் படுக்க வைக்க மது அவனை மடியில் தாங்கிக் கொண்டாள். அவனை நம்ம கஸ்டடியில் வைங்க என வேகமாக கூறியவன் வெண்ணிலாவும் ஏறியதும் காரை எடுத்தான். மது மடியில் படுத்திருந்த செழியனும் முழுதாக மயங்கி இருக்கவில்லை. விடாமல் தன்னை பார்த்து அழுது கொண்டிருந்தவள் கண்களை மெதுவாக துடைத்து விட்டவன், எனக்கு கரி நாக்கு போல மதுமா, இன்றே நடந்துவிடும் என்று நினைக்கவே இல்லை, இனியாவது நிம்மதியாக இரு மெதுவாக அவன் கூற, செழியா என கதறிவிட்டாள் மது. உங்களுக்கு ஒண்ணுமாகாது செழியா, நானும் உங்களுடனே வந்து விடுவேன். அழுகையினோடே அவள் புலம்ப அதில் மெலிதாக சிரித்து கொண்ட செழியன், கடைசியில் சொர்க்கத்தில் தான் சேரணும் போல என கூறிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டான். அவனால் வலி தாங்க முடியவில்லைதான். வலியை முழுதாக காண்பித்து கொண்டால் மது தாங்க மாட்டாளே என்றுதான் அவன் பல்லை கடித்து பொறுத்து கொண்டிருந்தான். வெண்ணிலாவிற்கும் இருவரும் பேசுவதை பார்த்து கஷ்டமாகத்தான் இருந்தது. அவள் சமாதானம் சொல்லலாம் என திரும்பிய நொடி அதை உணர்ந்து அவள் கையை பிடித்தான் பகலவன். அவன் செயலில் அவள் அவனை பார்க்க பேசாதே என்பது போல் மறுப்பாக தலையசைத்தான் அவன். இந்த அக்னி பரீட்சை வலியை முழுதாக மது அனுபவிக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. அது மட்டும்தான் அவள் மனதை மாற்றும். மருத்துவமனையில் செழியனை சேர்த்த பின்பும் மது ஒரு பக்கம் அழுது கொண்டு அமர்ந்திருக்க வெண்ணிலாதான் அவளுக்கு ஆறுதலாக அமர்ந்திருந்தாள். கையில் தான் குண்டு பாய்ந்திருந்ததால் ஆபரேஷன் செய்து எடுத்து விடலாம், ஒன்றும் பயம் இல்லை என்று மருத்துவர் கூறிய பின்பும் மதுவின் அழுகை ஒன்றும் குறையவில்லை. செழியனை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போய்விட பகலவனும் ஒரு பக்கம் போனுடன் நகர்ந்து விட்டான். சுட்டது யார் என்று விசாரிக்க சென்றவனுக்கு அவன் ஆகாஷின் தந்தை அனுப்பிய ஆள் என்று தெரிந்தது.
ஆகாஷ் கடைசியாக பகலவனை பார்க்க வந்ததை எப்படியோ கண்டுபிடித்திருந்தவர் அவர் அவன் மகனை உயிருடன் விட்டிருக்க மாட்டான் என்று யோகித்திருந்தார். அடையாளம் தெரியாமல் கிடைத்த பிணம் அவர் மகன்தான் என்று சில நாட்கள் முன்புதான் தெரிய வந்ததில்தான் பகலவனை கொல்ல முயன்றிருக்கிறார். செழியனை சுட்டவனை கொன்றுவிட கூறிவிட்டவன். அதே நேரம் ஆகாஷ் தந்தையின் தொழிலை முழுதாக அழிக்கவும் அப்போதே ஏற்பாடு செய்துவிட்டான். எல்லாம் முடித்துவிட்டு அவன் வந்தபோது இன்னமும் அது அழுது கொண்டுதான் அமர்ந்திருந்தாள். அழாதீங்கக்கா, அண்ணாக்கு ஒண்ணும் ஆகாது என வெண்ணிலா சமாதானம் கூறிக்கொண்டிருக்க இருவரையும் பார்த்த பகலவனுக்கு ஏனோ கோபம்தான் வந்தது. இப்போ ஏண்டி இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? அவர் நல்லா இருந்தபோது அவரை கொஞ்சமாவது மதித்தாயா? உங்களுக்கெல்லாம் செத்தால் தான் புரியுமா? எரிச்சலுடன் பகலவன் காய, ஏண்டா நீயும் அவரை மாதிரியே பேசுற என தாங்க மாட்டாமல் அவன் தோளில் சாய்ந்து அழுதாள் மாதங்கி. அவள் தன்னிடமே ஆறுதல் தேடவும் அவனால் கோபத்தை பிடித்து வைத்து கொள்ள முடியவில்லை. அவன் கண்களும் கலங்கித்தான் போயிற்று. இனியாவது உன் வரட்டு பிடிவாதத்தை விட்டுவிடு மது. அண்ணா பாவம், இனியும் நீ அடப்பிடித்தால் நானே உன்னை மன்னிக்க மாட்டேன். அடக்கப்பட்ட கோபத்துடன் கூறியவனை நிமிர்ந்து பார்த்தவள், இல்லைடா இல்லை, நான் அவரை விட்டு எங்கும் போக மாட்டேன், மன்னிச்சிடுடா. குழந்தை போல் வேகமாக கூறியவளை மென்மையாக அணைத்து கொண்டவன், சரி சரி அழாதே, அண்ணாக்கு ஒன்றும் இல்லைடி, அமைதியாக இரு என அவளை சமாதானம் செய்தான். சிறிது நேரத்தில் ஆபரேஷன் முடிந்து செழியனை போய் பார்க்கலாம் என மருத்துவர் கூறிவிட்டு போக, வா பகலவா என்று கூறிக்கொண்டே எழுந்தாள் மது. அவள் எழுந்த பின்பும் தான் எழுந்து கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தவன், நான் வரவில்லை மது என்று இறுக்கமாக கூற அவனை புரியாமல் பார்த்தாள் மது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.